இங்க வந்து திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னும் போது அந்த கூட்டணியில உடன் நாங்க தாவேக்காக்கு வரும்னு சொல்றாங்க. இதையே நீங்க குதிரை பேரம்னு பேசுறீங்கன்னா இங்க வந்து திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னும் போது அந்த கூட்டணியில உடன்பாடு இல்லாத காரணத்தால ஒவ்வொருத்தரும் வந்து எங்க கிட்ட சேர்றாங்க. நாங்க தாவேக்காக்கு வரும்னு சொல்றாங்க. இதையே நீங்க குதிரை பேரம்னு பேசுறீங்கன்னா அப்ப திமுக காரம் பண்ணதுக்கு பேர் என்ன? பால்டாயில் பேரம்னு வச்சிடலாமா? அதுக்கு பேர் நம்ம இல்ல நான் கேட்கிறேன். ஜெனரலா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது தவறு இல்லையா? ஒரு ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்ன்றது என்ன உனக்கு அவ்வளவு நிர்பந்தம்? இதுக்கு முன்னாடி அதிமுக ஆள் இல்லையா? திமுக ஆண்டது இல்லையா? ஏன் வந்து இப்ப இந்த டைம்ல வந்து நல்லா பாருங்க, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைய உட்காந்துருக்காங்க. இது நிலைக்காது. 6 மாசத்துல கலைஞ்சிரும்னாக்கா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க அப்பா தானே கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா இருக்காத யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு போற இடம் பூரா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டாலினோட சொந்த தொகுதியிலே அவர் தோக்கடிச்சிருக்காங்கனாக்கா மக்கள் விருப்பம் இல்லை, வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏத்துக்க முடியாம இல்ல நாங்க வந்து வேற ஒரு கூட்டணியை வச்சு நாங்க இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்லிட்டு எங்க தயவாலதான் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா இவங்க வந்து எப்படி சொல்றது வெத்து சீனு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆடி மாசம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வேற ஏதாவது கருமாரி வீட்டுல போயிட்டு எங்க அப்பாவை காணணும், டேய் இது முந்தான செத்து போன சாந்தி உங்க அப்பா அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிதான் மாத்தி விட்டு அனுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தா போற இடமெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கு உண்மையில பாக்குறதுக்கே. அதாவது திமுக இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. தோத்துட்டீங்க, சரி ஓகே, அடுத்த தேர்தலுக்கு போலாம். அடுத்த தேர்தல் எப்படின்னு நம்ம சந்திப்போது உள்ளாட்சி வர வெறுப்புல இருக்காங்க. ரஜினிகாந்த திரையில நாங்க பார்ப்போம், அது வேற. ஒரு நடிகனா நாங்க பார்ப்போம், அரசியல் தலைவனா அதாவது உண்மையில சொல்ற ஒரு தலைவனுக்கான தகுதி இருக்கு இல்லையா, அது முதல்ல விட்டு கொடுக்குற மனப்பான்மை இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. உனக்கு அது எதுவுமே இல்ல. ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, நான் போய் அவனை பார்க்கணுமா? அவர் ஜெயிச்சதே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவரோட மைண்ட்ல என்னன்றத அதான் சொல்றேன். ஒருத்தர் ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா என்ன இது, நான் போய் அவரை பார்க்கணுமா? எனக்கு அவர் ஜெயிச்சதே பிடிக்கலன்ற மாதிரி உங்களோட மைண்ட் வைஸ் வெளியில பொதுமக்கள் எல்லாரும் சத்தமா கேக்குது. ஆனா தோத்த ஸ்டாலினை போய் பார்த்து ஆறுதல் சொல்றீங்க. எது முக்கியம்? அது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, இது முக்கியம் இல்லையா நான் கேக்குறேன். ஏன் இவர் வந்து கமலஹாசன் பார்த்தாரு, அப்பயே கேட்டாங்கல்ல, கமலஹாசன் எல்லாம் பார்த்தாரு, நீங்க போய் பார்க்கல, பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், போய் பார்க்கல அப்படின்னாரு. இல்ல ஏற்பட்டாலும் போய் பார்த்துட்டு வர நான் கேக்குறேன். திரைத்துறையில ஒரு முன்னணி நட்சத்திரமா இருக்கிறது கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், இவங்க எல்லாருமே அஜித் எதுக்குமே கலந்துக்க மாட்டாரு. கமல் போய் பார்த்தாரு, ரஜினிகாந்த் பார்த்திருக்கணும்ல, துறை ரீதியாவது போய் பார்த்திருக்கணும்ல, பார்க்கல. சரி, அதாவது பாத்தீங்கன்னா நாங்க ஏன் போய் உங்கள்கிட்ட இறங்கி போனோம் அப்படின்றாங்க. அப்போ உங்களோட வன்மம் இங்க நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல வரேன். யாரு ரஜினி நம்பர் 1? யார் சொன்னது? இவரு என்னைக்குமே நம்பர் 1 அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி தளபதி விஜய் தான் நம்பர் 1. 2வது இடத்துல யாரு இருக்கா? ரஜினியா? கிடையாது, அஜித் தான் இருக்காரு. 3வது இடத்துல யாரு இருக்கா? ரஜினியா? கிடையாது, கமலஹாசன் தான் இருக்காரு. 4வது இடத்துல ரஜினி இருக்காருன்னா இருக்காரு, ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு லீடரோட குவாலிட்டி எல்லாம் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் ரஜினி கிட்ட இருந்தா கத்துனாங்கன்றாரு. லதா ரஜினிகாந்த் இன்டர்வியூ பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க இல்ல, அது நான் பார்த்தேன். பாவம், ரொம்ப அழுகுறாங்க அந்த அம்மா உண்மையிலேயே. அதாவது இங்க வந்து திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னும் போது அந்த கூட்டணியில உடன்பாடு இல்லாத காரணத்தால ஒவ்வொருத்தரும் வந்து எங்க கிட்ட சேர்றாங்க. நாங்க தாவேக்காக்கு வரும்னு சொல்றாங்க. இதையே நீங்க குதிரை பேரம்னு பேசுறீங்கன்னா அப்ப திமுக காரம் பண்ணதுக்கு பேர் என்ன? பால்டாயில் பேரம்னு வச்சிடலாமா? அதுக்கு பேர் நம்ம இல்ல நான் கேட்கிறேன். ஜெனரலா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது தவறு இல்லையா? ஒரு ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்ன்றது என்ன உனக்கு அவ்வளவு நிர்பந்தம்? இதுக்கு முன்னாடி அதிமுக ஆள் இல்லையா? திமுக ஆண்டது இல்லையா? தளபதியின் தலைமையிலான இந்த ஒரு ஆட்சின்றது ஊழல் செய்ய முடியாது. அப்படி ஊழல் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் கட்சியில இருக்க முடியாது. அது வந்து அதை நாங்க நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் அந்த ஒரு விஷயத்திலேயே உங்களுக்கு புரியும். அது என்னன்னாக்கா அந்த கட்சிக்கு போற அந்த நிதி அதை வந்து தான் எல்லாரும் வாங்குறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்க பார்ட்டி ஃபண்ட் உனக்கு விஷயம் கிடையவே கிடையாதுன்றது அதுக்கு ஒரு சிறந்த சான்று. அதனால இங்க வர நபர்கள் யார் வேணா வரலாம், கூட்டணிக்கு வாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா வர நீங்க சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட வந்தீங்கன்னாக்கா அதுக்கான கட்சி தாவேகா கிடையாது. சிம்பிளா அது எல்லாருமே இப்ப வந்திருக்கவங்களும் சரி இனி வரப்போறவங்களுக்கும் சரி அது ஒரு விஷயமாக தாவேகா சார்பாக நான் சொல்லி. கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா வந்து நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து ப்ரொவிஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு, பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுங்க. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ல இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து ஸ்டேஷனரி பொருட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ எதுக்காக கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா, நீங்க இந்த பொருள் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கேஷை கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு A to Z எல்லா பொருளுமே வந்து இந்த இதுல அடங்கிடும். இத்தனைக்கும் நீங்க சப்போஸ் ஒரு பல்கா ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு ஹோல்சேல் அமௌண்ட்ல ஏதாவது வந்து தேவை அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து பல பொருட்கள்.
சப்போஸ் இப்ப யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போறீங்கன்னா டக்குன்னு ஒரு gift தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த பேஜ்ல பாத்தீங்க, இல்ல எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, பேங்கிள்ஸ் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். எதுக்காக இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுதான் இந்த பேஜோட அட்வான்டேஜ். நீங்க உங்க பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுத்தா போதும்.